வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே வந்து ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் மாதம் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஜூன் மாதம் வந்து விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. சரிங்களா? இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எஸ்ஐ எக்ஸாம் எழுதின ஒரு 750 பேர்த்துக்கு வந்து இன்னும் அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அவங்கள வந்து போர்டிலேருந்து இன்னும் ட்ரைனிங்க்கு அனுப்பாமல் தான் இருக்காங்க. சரிங்களா? அவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ் போட்டு ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க. சரிங்களா? அதுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா டிசம்பர் 9ஆம் தேதி தான் ஹியரிங் வருது. அது மேபி கண்டினியூ ஆகலாம், ஸ்டாப்பும் ஆகலாம். சரிங்களா? ஆனால் ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. மேக்ஸிமம் இந்த டிசம்பர் 9th ஹியரிங்கில் அதுக்கான ரிசல்ட் வந்துரும்னு நினைக்கிறேன். அது ரிசல்ட்டு முடித்து அந்த 750 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி போர்டு வந்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அடுத்து ட்ரைனிங்க்கு அனுப்புவாங்க. சரிங்களா? மெடிக்கலு ட்ரைனிங்கு இது எல்லாத்துக்கும் அனுப்புவாங்க. சரிங்களா? ஸோ இவங்க அனுப்புனாங்கன்னா இவங்களோட வேலை முடிஞ்சிடும். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாத்தையும் ட்ரைனிங்க்கு அனுப்புனா தான் மேற்கொண்டு புது வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அவங்களால வந்து கன்ஃபர்மேஷனே பண்ண முடியும். சரிங்களா? ஆல்ரெடி அவங்க மெமரண்டம் அனுப்பிச்சு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எவ்வளோ எஸ்ஐ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க. அந்த மொத்த வேக்கன்சியில் இந்த 750 பேர்த்த அவங்க அனுப்பிச்சா மட்டும்தான் அடுத்து புது வேக்கன்சி எவ்வளோ இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த 750 பேர்த்த அனுப்பிச்சா அடுத்த வேக்கன்சி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து மே மாதம் சொல்லி ஜூலை இல்லை ஆகஸ்ட்டில் வந்து ஜூலை இல்லை ஆகஸ்ட்டில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் இவங்க பார்க்கணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி டிசம்பரில் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணால் ஏப்ரல் இல்லை மேல எக்ஸாம் வைக்கும்போது 10th 11th 12th எல்லாத்துக்குமே எக்ஸாம் நடக்கும். ஸோ அதையும் இவங்க கன்சிடர் பண்ணணும். அப்போது மே மாதம் லீவில் தான் எக்ஸாம் வர மாதிரி இவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால் ஜான்வரி 2nd வீக் இல்லை 3rd வீக்கில் தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் இந்த தடவை வந்தாலும் 5 வருஷத்துக்கு முன்னாடி 2020 இல்லை 19 அது எக்ஸாக்டாக எனக்கு தெரில. சரிங்களா? அப்போது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1050 வேக்கன்சி வந்தது இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த தடவையும் 1000 and above வேக்கன்சி தான் வரும். சரிங்களா? 1200 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1000லேருந்து 1200க்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ படிங்க. நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக Jan 3rd வீக்கில் தான் வரும். வேக்கன்சி 1200 வரும். எக்ஸாம் மே மாதம் வரும். சரிங்களா? இந்த யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் இன்னமும் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் 2024 அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு டிசம்பரில் வந்துரும்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. அவங்க குரூப் 4 பார்க்கணும், ப்ளஸ் 10th 12th போர்டு எக்ஸாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் மே மாதத்தில் எக்ஸாம் வர மாதிரி தான் அவங்க நோட்டிஃபை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நோட்டிஃபை வந்து நமக்கு தருவாங்க. சரிங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் மே மாதத்தில் எஸ்ஐ திருவிழா கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு நோட்டிஃபிகேஷன் Jan 3rd வீக்கில் தான் வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணாமல் படிக்க ஆரம்பிச்சிருங்க. படித்தா தான் வேலைங்கிறத மைண்டில் வச்சு படிங்க. சரிங்களா? எஸ்ஐ ஆகணும் அப்படின்னா இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஜனவரி 2nd வீக் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. 3rd வீக்கில் கன்ஃபார்மாக வந்துடும். சரிங்களா? Jan 3rd ஃப்ரைடே இல்லை 3rd சாட்டர்டேயில் கன்ஃபார்மாக வந்துடும். அதுக்கு முன்னாடி வந்தாலும் சந்தோஷம்தான். ஆனால் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு அது கொஞ்சமாவது ப்ரிப்பேர்டாக இருக்கணும். சரிங்களா? ஸோ படிங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரிட்டனில் செலக்ட் ஆகி இன்டர்வியூ முடித்தாங்க அப்படின்னா மெடிக்கலுக்கும் ட்ரைனிங்க்கும் அனுப்பிச்சிடுவாங்க. சரிங்களா? நம்ம போர்டில் வந்துட்டு இந்த ரிட்டனு ட்ரைனிங்கெல்லாம் அனுப்பாமல் நமக்கு புதுசாக நோட்டிஃபிகேஷன் தரமாட்டாங்க, புது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு படிக்காமல் இருக்காதீங்க. தயவு செஞ்சு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிப்பேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா உங்களோட மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. படிச்சுக்கிட்டே இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போலேருந்தே படிங்க. சரிங்களா? கண்டிப்பாக ஜனவரி மாதம் 3rd வீக் வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு முன்னாடியே வந்துடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, நீங்கள் ஏன் 2 வருஷமாக யூடியூப்பில் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு. 2 வருஷமாக எனக்கும் கொஞ்சம் கிளாஸு அது இதுன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். இதுக்கு மேலே அப்டேட்டும்
சப்ஜெக்ட்டும் டாப்பிக்கும் எல்லாமே கரெக்டாக வரும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. SRP IAS அகாடமிக்காக நான் ராஜசேகரன்.